இந்த உலகத்துல ஒரு மிக பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு ஆவிக்குரிய விதத்துல நான் எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கிறோம் இல்லையா? அதுதான் மிக மிக பாதுகாப்பான இடம். சாத்தான் அந்த இடத்துல உள்ள புகுந்து நம்மளை அட்டாக் பண்ணவே முடியாது, நம்மளை பெருமையாக்கவும் முடியாது. நம்மளை பாவத்திற்குள்ள நம்ம எந்த இடத்துல இருந்து தூக்கப்பட்டோம், செப்டிக் டேங்க்ல விழுந்து மேல வந்து நின்ன ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்க? ஒரு ஆள் செப்டிக் டேங்க்ல தவறி விழல, வேணுமென்றே விழுந்து வெளியில வந்த மனுஷன் யார் நெருங்க முடியும்? எவ்வளவு அசுசியா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை இயேசு கிறிஸ்து வந்து கட்டி பிடிச்சு ஏற்றுக்கொண்டு கழுவி சுத்திகரித்து பண்றாருன்னா அந்த இடம் எவ்வளவு அருமையான, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம எப்பொழுதும் அதை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே அசுசியானவன், ஆண்டவரே இந்த இடத்துல நம்ம இருப்போம் என்றால் சாத்தான் நம்மளை பெருமையாக்கும்படிக்கு நம்மளை சோதிக்கிற பொழுது, நம்ம எல்லாருக்குமே மாம்சத்துல தானே ஒரு இச்சை, நம்மளை குறித்து உயர்வா எண்ணுகிற இச்சை, மற்றவங்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து நாம் ஐ எம் பெட்டர், அந்த எண்ணம், அதிலிருந்து நான் மீழ்வதற்கு நான் எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டேன் அதை நம்ம நினைவு கூறுவோம் என்றால், ஒருவேளை இன்னைக்கு நமக்கு திருச்சபையில் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு, மூத்த சகோதரர்கள் நம்ம ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம். திடீர்னு அந்த பொறுப்பை வேற யாருக்காவது கொடுக்கலாம், அல்லது நீங்க செய்ய வேண்டாம்னு நம்மளை பார்த்து சொல்லலாம். இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கிற காரியம், நம்முடைய சபைகளில் நடக்கிற காரியம், யாராயிலும் அப்படி அநேகர் வந்து மனம் புண்பட்டு, மனம் மடிவடைந்து புண்பட்டு ஒன்று அப்படியே புஷ்ன்னு போயிடுவாங்க, அல்லது சபையை விட்டு போயிடுறத நம்ம கேட்கிறோம் பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல எந்த இடத்துல இருந்து நான் தூக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல என்னை கட்டிப்பிடிச்சு என்னை ஏற்றுக்கொண்டார், அதை நாம் உணர்ந்திருப்போம் என்றால், நம்ம அனுதினமும் அடிக்கடி அந்த காரியங்களை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்றால், பிரியமானவர்களே, நம்ம மற்றவங்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஏதாயிலும் ஒன்றை நம்மிடத்திலிருந்து எடுத்துப்படும் போது கூட நாம் மனரம்யமா இருக்க முடியும். ஆண்டவரே, நீர் என்னை ரட்சிப்பதற்கு நான் பாத்திரவான் அல்ல. இந்த பட்டணத்துல, இந்த டவுன்ல ஆண்டவரே என்னை காட்டிலும் நீதியா வாழ்கிற அநேகர் உண்டு, செப்டிக் டேங்க்ல விழாத அநேகர் உண்டு. ஆனா செப்டிக் டேங்க்ல விழுந்த என்ன தூக்கி ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, நான் எப்படி ஆண்டவரே நான் அடுத்தவங்களோடு கூட என்ன கம்பேர் பண்ண முடியும்? அந்த தாட் சோதிக்கப்படுவோம். அந்த தாட் வருகிற பொழுதே, லார்ட் ஆண்டவரே நான் எந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்டேன்? நமக்கு ஒரு பொறாமை உணர்வுகள் வருகிற பொழுது, நமக்கு முன்பதாக இன்னொரு சகோதரன் அவருக்கு பொறுப்பு, அதிகமான பொறுப்புகளை கொடுக்கிற பொழுது நமக்கு வருகிற பொறாமை உணர்ச்சிகள், இதெல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நம்ம அந்த இடம், எந்த இடத்துல இருந்து தேவன் நம்மளை தூக்கி எடுத்தார் அந்த இடத்துக்கு நம்ம உடனே ஓடுவோம் என்றால், அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பாதுகாக்கப்பட்டுரும். முதல் நாள் நம்ம எல்லாரும் சபைக்கு வந்திருப்போம்ல, ஆண்டவரே இந்த மாதிரி சபையில இருக்கிறதுக்கு நான் பாத்திரவானே அல்ல, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு காரியங்கள் சபையில செய்வதற்கு நீங்க எனக்கு கொடுத்திருக்கீங்க, இதற்கு நான் பாத்திரவானே அல்ல. நம்ம அந்த இடத்த நினைத்து கொண்டே இருப்போம் என்றால், அந்த இடத்துல 24/7 நம்முடைய நம்முடைய நாம் அந்த இடத்துல வாழ்வோம் என்றால், சத்துரு நம்ம ஒரு நாளும் டச் பண்ணவே முடியாது.